டைமே இல்லைன்னு சொல்கிறவங்களும், இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்க, காலையில் ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வர்றதே எங்களுக்கு பெரிய வேலையாக இருக்குது, நேரமின்மை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த நாற்காலியில் அமர்ந்து 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இப்போ மன அமைதி கொடுக்கக்கூடிய பைரவ முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே, 2 பெருவிரலுக்கு மேலே பெருவிரல் வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க. 3 டைம்ஸ் ரிலாக்ஸ் பண்ணி கை முன்னாடி வச்சுக்கோங்க. கை ஆதி முத்திரை. மூச்சு உள்ள இழுத்துட்டே மூச்சு வெளியே விட்டுட்டே. இப்போ சுறுசுறுப்பாக இருப்பதற்கும் உடல் முழுக்க உயிரோட்டம் நன்றாக பாயக்கூடிய ஆதி முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. உடல் முழுக்க உயிரோட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்க. அழகாக ஒரு 10 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. 48 நாட்கள் பயிற்சி பண்ணுவாங்க. சுறுசுறுப்பு, உற்சாகம், இளமை கிடைக்கும். லங்ஸ் நன்றாக இயங்கும். இதய துடிப்பு சீராக இருக்கும். காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், முத்திரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம். இன்றைக்கு நாம் ஒரு நலம் தரும் நாற்காலி யோகா, ஒரு ஜென்ரல் ஹெல்த்துக்கு. சார், என்னால் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ரொம்ப பிஸி ஷெடியூலில் இருக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் தலை முதல் கால் வரை உடல் உறுப்புகளை திடமாக இயங்க செய்யக்கூடிய ஒரு 5லேருந்து 6 நிமிடம் தான். இந்த ஆசன பயிற்சிகளை ஒரு நாற்காலியில் உட்கார்ந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஜென்ரல் ஹெல்த் நன்றாக இருக்கும். முதுகு தண்டு சிறப்பாக இயங்கும். கழுத்து வலி வராது, முதுகுவலி வராது, அல்சர் போன்ற பிரச்சனைகள் வராது. மனம் சாந்தமாக இருக்கும். ராஜ உறுப்புகள், இதயம், நுரையீரல், சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல் அனைத்திற்கும் நல்ல சக்தி கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை பார்க்க போகிறோம். இது எல்லோருக்கும் ஏற்ற ஒரு எளிமையான பயிற்சி. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. முதல்ல கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க. மூச்சு உள்ளே எடுக்கும்போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போய்க்கிடணும். ஒரு 5 முறை. இப்போ மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க. முதல் முத்திரையாக பஞ்சபூதத்தையும் சமமாக இயங்க செய்யக்கூடிய முகுள முத்திரை பண்ண போகிறோம். பெருவிரல் நோக்கி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். இப்போ இந்த மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க. இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இரத்த ஓட்டம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ ஸ்பிளீன், மண்ணீரலுக்கு நல்ல சக்தி கொடுக்கக்கூடிய முத்திரையை பார்க்க போகிறோம். பிரிதிவி முத்திரை. மோதிர விரல், பெருவிரல் நுனி. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாயும். ஸ்பிளீன், மண்ணீரல் நன்றாக இயங்கும். ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ சுறுசுறுப்பாக இருப்பதற்கும் உடல் முழுக்க உயிரோட்டம் நன்றாக பாயக்கூடிய ஆதி முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். உடல் முழுக்க உயிரோட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். ஒவ்வொரு செல்லுக்கும் பிராண ஆற்றல் நன்றாக பாய்வதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ லங்ஸ் நன்றாக இயங்குவதற்கு பிரம்மா முத்திரை. கை இந்த மாதிரி நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ மன அமைதி கொடுக்கக்கூடிய பைரவ முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே, இந்த 2 பெருவிரலுக்கு மேலே பெருவிரல் வச்சுக்கோங்க.
மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். மன அழுத்தம் நீங்குவதாக எண்ணுங்கள், மன அமைதி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கையை இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. கழுத்து லைட்டாக பின்னாடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை கை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. கழுத்து லைட்டாக பின்னாடி, கை நல்லா பின்னாடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ உஜ்ஜயி பண்ணுறோம். கை இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. பிரீத் அவுட் மட்டும் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் நார்மல் பிரீத்திங். திருப்பியும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கபாலபாதி பண்ண போகிறோம். கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ். 10 டைம்ஸ் ஸ்பீடாக பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் பிரீத்திங். இன்னொரு தடவை. ரிலாக்ஸ். இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் இல்லை 5 டைம்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு சின்ன மெடிடேஷன். கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். இப்போ உங்களது மூச்சோட்டத்தை நெற்றி புருவ மையம், ஆக்ஞை சக்கரம், நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். 1 நிமிடம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மூச்சு உள்ள எடுத்துகிட்டே மெதுவாக கை சேருங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே மெதுவாக கை கொண்டு. இந்த மாதிரி ஒரு 5 to 10 டைம்ஸ் ரிலாக்ஸ் பண்ணி கை முன்னாடி வச்சுக்கோங்க. கை ஆதி முத்திரை. மூச்சு உள்ள எடுத்துட்டே மூச்சு வெளியே விட்டுட்டே. இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ். மூச்சு உள்ள எடுத்துட்டே 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டே ரிலாக்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கை முட்டியில் வச்சுக்கோங்க. மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க 1 மினிட். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, டைமே இல்லைன்னு சொல்கிறவங்களும், இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்க, காலையில் ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வர்றதே எங்களுக்கு பெரிய வேலையாக இருக்குது, நேரமின்மை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த நாற்காலியில் அமர்ந்து இன்றைக்கு செய்த பயிற்சியை அழகாக ஒரு 10 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. 48 நாட்கள் பயிற்சி பண்ணுவாங்க. சுறுசுறுப்பு, உற்சாகம், இளமை கிடைக்கும். லங்ஸ் நன்றாக இயங்கும். இதய துடிப்பு சீராக இருக்கும். மன அழுத்த நீக்கும். மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாயும். மூட்டு வலி, இடுப்பு வலி போன்றது வராது. இரத்த ஓட்டம் சீராக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். இதோடு சேர்த்து ஏற்கனவே கூறியது போல உணவில் ஒழுக்கம், உறக்கத்தில் ஒழுக்கம், உழைப்பில் ஒழுக்கம், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக ஆரோக்கியமாக வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.